வணக்கம். வருண் டாக்ஸில் இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம எடுத்துகிட்டு வர டாபிக் இல்லாமல் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற டாபிக் இது. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு டாபிக் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு கமெண்ட் போடுங்க, நான் ஒரு ஹார்ட்டை போடுறேன். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இன்றைக்கி இன்றியமையாத விஷயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அதனால் ட்ரபுளான நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே இரண்டு பக்கங்கள் இருக்கும்ல, கிரெடிட் கார்டுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கா மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் தவிர்க்கலாமா, இல்லை எது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்வையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பர்சனல் கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் சொல்லுங்க. என்னது நீங்க வச்சிருக்கீங்களா? என்கிட்ட இல்ல, கிரெடிட் கார்டு இல்ல. ஆனா இந்த டாபிக் இவர் எப்படி முடிவு பண்ணாருங்கிறது ஒரு காமெடி. அந்த காமெடி நான் இங்க சொல்லியே ஆகணும். திடீர்னு மெசேஜ் பாக்குறேன், பாரி கிரெடிட் கார்டு பாரி அப்படின்னு போட்டிருக்காரு. நைட்டு அது ஒரு மணி இருக்குமா, என்னடா அது நடுராத்திரி இந்த கிரெடிட் கார்டு பாரின்னு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன், என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குதா இல்லையான்னு கேட்குறீங்களா, ஏதாவது பண தேவையா இல்லை ஏதாவது கடன் வாங்கணுமா, எதுக்கு இவர் கேட்குறாருன்னு தெரியாம நான் ஃபோன் அடிச்சு கேட்கும்போது, இந்த கிரெடிட் கார்டு பாரியா, சாரிங்க எனக்கு நான் மெசேஜ் அனுப்புறேங்க டாபிக்கு, உங்களுக்கு நான் அனுப்பிட்டேங்க அப்படின்னு. டாபிக் நான் எனக்கே மெசேஜ் அனுப்பிட்டேன், அதை உங்களுக்கு அனுப்பிட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு அவர் கிரெடிட் கார்டை பத்தி பேசணும்னு அனுப்பியிருக்கேங்க அப்படின்னு கமெண்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தேன் உங்களை பேச சொல்லி. நிஜமாவே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கா தான் தோணுச்சு இல்லையா? ஸோ நீங்க வச்சுக்கலாம். கிரெடிட் கார்டு இல்ல, அதுக்கான காரணங்கள் வேற. ஸோ ரெண்டு விதமாகவும் பேசிடலாம். கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறதுல இப்போதைக்கு உலகத்தோடு ஒத்து வாழு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இல்லடா எனக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் முக்கியம்டா, அதனால நான் அது சில விஷயங்கள் செய்ய மாட்டேன்டா, என்ன ஆனாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் செய்ய மாட்டோம்னு நம்ம தாசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில கொள்கை கோட்பாடு இருக்கிறவங்க கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிக்கிறோம். சரி, இந்த ரெண்டு ஆங்கிலும் பேச போறீங்க. நீங்க இன்னொரு ஆங்கிலும் சொல்லுங்க. பேசிக்கலி பேங்க் எப்படி கொண்டு நம்ம கிட்ட இருந்து தங்கத்தெல்லாம் எடுத்து இன்னைக்கு நோட் வச்சிருக்கோம், அது என்னைக்கு மேலே வேலிட் எல்லாம் சொன்னாங்களே. ஸோ பேங்கிங்ல எப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த ரீசனுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கா என்னன்னா, பேங்குகளுடைய ஒரே வருவாய் அப்படின்னு கடன் வாங்கணும். மக்கள் கடன் வாங்கினா அந்த கடன் தான் அவங்களுக்கு இருக்க ஒரே வருவாய், வேற எந்த வருவாயும் கிடையாது. நீங்க சும்மா சர்வீஸ் டேக்ஸ் இதெல்லாம் பண்றதெல்லாம் இப்ப பண்ணது, அது ஒரு பெரிய ஒரு தொகையா அவங்களுக்கு வந்துடாது. அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கடன் வாங்கணும். நீங்க எல்லாரும் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டினீங்கன்னா பேங்க்குக்கு பெரிய அளவு லாபம். ஸோ இப்போ அவங்க உங்களை கடன் வாங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, எல்லாரையும் கடன் வாங்க வைக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய கடன் தான் வாங்க வைக்க முடியும். நீங்க எதுக்கு கடன் வாங்குவீங்க? செய்ய முடியாது, வாங்க முடியாது. பைக் வாங்குறதுக்கு, ஒரு டக்குன்னு உங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு நீங்க கடன் வாங்குவீங்க. இல்ல அன்றாட வாழ்க்கைக்கே கடன் வாங்கினா அது எப்படி இருக்கும்? ஒரு ஜாலியா இருக்கும்ல, அதுல எவ்வளவு லாபத்தை அவங்க ஈட்டலாம், பேங்க் எடுத்துக்கலாம். அப்ப அதுக்கு உங்களை பழக்கப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு செயல் திட்டம் தான் அந்த கிரெடிட் கார்டு. சில பேர் என்னன்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்கும், அந்த காசை ஏடிஎம் கார்டு மூலமா நீங்க யூஸ் பண்ணி, டெபிட் கார்ட்ஸ் மூலமா யூஸ் பண்ணி நீங்க கழிச்சிட்டு வரீங்க. இப்போ கிரெடிட் கார்டு அப்படிங்கும் பொழுது உங்ககிட்ட பணமே இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. உங்களுக்கு நான் லிமிட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு உங்களோட வருவாயை பொறுத்து உங்களுக்கு லிமிட் கொடுப்பாங்க. சில பேருக்கு வெறும் 20,000 இருக்கும், சில பேருக்கு அந்த லிமிட் 1 லட்சம் இருக்கும். இப்போ மேஜரான பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம், கொஞ்சம் வருவாய் அதிகமா இருக்கவங்களுக்குலாம் 3 லட்ச ரூபா வரைக்குமே அவங்க கெபாசிட்டி கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் நீங்க பண்றீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் லிமிட்டுக்குள்ள அந்த கிரெடிட்டை நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வட்டி பெருசா இருக்காது. அந்த கிரெடிட்டை டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல அப்படின்னா அது வட்டிக்கு மாறும். இந்த அடுத்த மாதம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா, இது பாசிட்டிவாகவும் சில பேருக்கு இருக்கு, நெகட்டிவாகவும் சில பேருக்கு இருக்கும். யாருக்கு பாசிட்டிவ் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மாச சம்பளத்தில் இருக்கீங்க, இப்போ ஒரு செலவு கொஞ்சம் டக்குன்னு ஆயிடுது மாச சம்பளம். ஆனால் இன்னும் மாசம் முடியிருக்கு ஒரு 5-6 நாள் இருக்குன்னு வைங்க, பணம் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 நாள் இருக்கு. இப்போ இந்த 5-6 நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு வருது, ஏதோ ஒரு பொருள் வாங்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவீங்க. கரெக்டாக இன்னும் ஒரு வாரத்தில் சம்பளம் வரும், நம்ம இதை ஏதாவது பண்ணிக்கலாம். அப்போ அந்த கடன் வாங்கிட்டு நம்ம உடனே அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. அதில் என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டுலேயே எவ்வளோ நாளுக்குள்ளே அடைக்கணும், எவ்வளோ நாளில் தான் அடைக்கணும்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சில லாக்லாம் இருக்குங்க. அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் அது சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ இப்போ கடன் வாங்கினா நான் அன்றைக்கே அடைக்கிறேன், அடுத்த நாளே அடைக்கிறேங்கிற மாதிரிலாம் சில பேங்க்ஸ் அலோவ் பண்ணாது. சில பேங்க்ஸ் அதுக்கு வெயிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது நீங்கள் அதை கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு திரும்ப கடன் காசு இல்லைன்னா அது கடனாக மாறிடும், வட்டியாக மாறிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான லாக் சிஸ்டம்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்கும் அதுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாறும். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலேன்னு சில பேர் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அது ஒவ்வொரு பேங்க்கும் இண்டிவிஜுவலாக மாறும் நினைக்கிறேன். பட் பேசிக்காக இதுதான் விஷயம். உங்களுக்கு உங்களோட செலவை செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஒரு தவணை உங்களுக்கு கிடைக்குதுல. ஸோ இது சில பேர் பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது, கிரெடிட் கார்டில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பொருட்களை வாங்குறீங்க, அதை நீங்கள் கரெக்டாக அடைக்கிறீங்கும் பொழுது இந்த இதுக்கு பேரலாக ஒரு குரூப் இருக்குது, சிபில் ஸ்கோர். இந்த சிபில் ஸ்கோர் உங்களுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த சிபில் ஸ்கோர் பில்ட் ஆச்சு அப்படின்னா அது
இன்னும் பெரிய கடன் வாங்குறதுக்கு உங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடனாளியாக மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் மாதிரிலாம் சொல்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கருங்க, அவர் வந்து ஒரு நல்ல திறமையான ஆங்கர் தான். எனக்கும் தெரியுமா அவரை? உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் இந்த பாத்ரூமில் இந்த முகம் பார்க்குற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அவரை தெரியும். பாத்ரூம்லன்னு நான் அதை வேற ஏதோ சரியா? ஸோ வந்து அவர் வந்து அவர் தலைவர். ரைட்டு. அந்த 3 மணி நேரம் பாத்ரூம்ல அவர் உட்கார்ந்துருக்காரு, இன்னொருத்தர் எட்டி பார்க்கறாரு, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்கன்னா என்னடா நடக்குது தமிழ்நாட்டில் டேய். ஸோ அது வேற. இந்த ஆங்கர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் ஒவ்வொரு மாதிரி கெட்டப்ல இருப்பாங்க. நான் தாங்க போதுமா? நான் சொல்லுங்க, நான் சொல்ல மக்களும் அதை வந்து கணிக்கவே இல்லை. நீங்களா முடிவெடுத்து இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் ஒரு சிஸ்டம் வாங்கலான்ட்டு போனார். சிஸ்டம்னா ஒரு லேப்டாப்பா இல்லை ஃபோனா? ஐஃபோன். அவரதுக்கு வெக்கமா இருக்கு. ஒரு குடும்பத்தோட ஒருத்தன் போயிட்டான் பாத்தீங்களா பாரி? ஆமா, அது நான் பார்த்தேன். உண்மையிலேயே அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கணும். அது ஒரு ஈவிலா எனக்கு தெரிஞ்சது. அந்த சம்பவத்துல வந்து எனக்கு ஐஃபோனை பார்த்தாலே ஒரு ஈவில் ப்ராடக்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது நீங்க வந்து அதுக்கு விலை கேட்க போனதுல அதுக்கு ரொம்ப மாசங்களுக்கு முன்னாடி அதையும் நீங்க பதிவு பண்ணிட்டேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. மகாராஷ்டிரால ஒரு குடும்பமே இந்த ஐஃபோன் ஆசைனால நாசமா போயிட்டாங்க. ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க போல, அது வந்து இஎம்ஐ கட்டாம புடிங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அது திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏதோ கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்திருக்கான் போல. அப்போ அடம் பிடிக்கும் போது அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த செவுத்து ஒரு அந்த மழை இருந்துச்சு. நான் சொல்றேங்க, எதுக்குங்க சூசைட் ஏரியாலாம் வந்துட்டு இப்படி ஓப்பன் அவுட் வச்சிருக்கானுங்க மகாராஷ்டிரால? நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் எல்லாத்தையும் செவுரு கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலயும் அப்படிதான் இருந்துச்சு. கொடைக்கானல்ல அது பேரு சூசைட் ஸ்பாட் தான் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஏரியாவில் சூசைட் ஸ்பாட்னே சொல்லுவாங்க. இப்போ நீங்க கொடைக்கானல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நிறைய பேர் சூசைட் பண்ணி அது சூசைட் ஸ்பாட்னு ஆயிடுச்சு. ஸோ அங்க அது என்னன்னா, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவுரு கட்டி கம்பி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கம்பிக்கு மேல குரங்கு வந்து எடுத்துட்டு கம்பிக்கு பின்னாடி போயிடும், திருடிட்டு போகும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போயிட்டு அது ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் அங்கே எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் இங்கே மகாராஷ்டிராவில் யாருமே இல்லை. மக்கள் இருக்காங்க, யாரும் தடுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான். அவங்க அப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நின்று நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் அந்த பையன் மட்டும் தான் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். மித்த மக்கள் அங்கே தான் இருப்பாங்க. யாருமே இன்வால்வ் ஆகலை. இல்லை எல்லாரும் சேர்ந்து வந்திருப்பான்னு சொல்லியிருந்தாங்க கூட மேபி அந்த பையன் வந்திருப்பான். இவங்க அப்பா போயிட்டு இழுக்கிறாரு, பட் மிஸ் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் ஸ்லிப் ஆகி 2 பேரும் உள்ள போய் விழுந்து செத்துட்டாங்க. இவங்க 2 பேரும் விழுகிறத பார்த்து அம்மாவும் ஓடி வந்து அவங்களும் வந்து விழுந்து செத்துட்டாங்க. ரொம்ப டிராஜிக்கான இன்சிடென்ட். கடைசியில் இந்த ஃபோனுக்காக அப்படின்னு பார்க்குறப்போ அது இந்த பிரச்சனையே எதுக்காக அப்படின்னா ஃபோனுக்காகங்கும்போது எனக்கு ஏற்றுக்கவே முடியல. அது சரி, என்ன அதுதான் அந்த அளவுக்கு மெட்டலிஸ்டிக்காக மைண்ட் செட் மக்களுக்கு மாறிடுச்சுங்கிறது தான் விஷயம். இதை விட இதெல்லாம் முக்கியமாக போயிடுச்சு. என் கேமரா வந்து எனக்கு வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பாரி. ஸோ கேமரா ஃபோன் 2 செலவு பண்ண முடியாது. அதனால எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்கள் தனியாக வீடியோ போட்டு சொல்லிக்கோங்க. சரி. ஸோ பேசிக்காக என்னன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு ஐஃபோனில் கேமரா நல்லா இருக்கும்னு பல கிறுக்கனுங்க சொல்கிறத நீங்கள் நம்பிட்டீங்க. ஸோ அதை நம்பிட்டு கேமரா வேணாம் ஐஃபோன் வேணும்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ப்ராப்பரான கேமரா தான் பெட்டர். ஐஃபோன்ட்டு கிளாரிட்டியான கேமரா மொபைல் கேமராஸோட ஒப்பிடும்போது. ஆனால் அதை விட பெட்டர் கேமராஸ் இருக்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸும் விலை கம்மியாக இருக்க தான் செய்யுது. நம்ம மக்கள் அதில் பெருசாக கவனம் பண்ணுறதில்ல, அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த ஐஃபோன் போய் நீங்கள் கேட்டீங்க, அவன் என்ன கேட்டான்? அடுத்து உங்களோட என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களோட சேலரி எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் என்னங்க ஒரு எப்படி மந்த்லி வந்து 5 lakhs ஏர்ன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் போட்டிங்கன்னா இன்னொரு 5 lakhs அப்படின்னு ஒரு 10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்க ஏஜென்சிலேருந்து எனக்கு வருது. அதை மறந்து அந்த மாதிரி ஏஜென்சிலேருந்து வரக்கூடிய காசு அப்படி இப்படிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 20-25 லட்ச ரூபா எனக்கும் மதன் கௌரிக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லியும் அவன் என்ன சொன்னான்? உங்கள் சிபில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணா? செக் பண்ணிட்டு என்ன சொன்னா? உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ்ல சொன்னாங்க, ஏற்றுக்கவே முடியல என்னால. ஸோ தமிழ்ல சொல்லலாம் இன்னும் கன்றாவியா இருந்திருக்கும். இங்கிலீஷ் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டான் ப்ரோ. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பேசிக்காக என்னன்னா, சிபில் ஸ்கோர் வந்து கடன் வாங்கிட்டு இருந்தா தான் இருக்கும். இது உங்களுக்கு தான் நடக்கிற அவமானம் இல்லை, எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்கு. வந்து சிபில் ஸ்கோர் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கு ஏதோ நான் வந்து 4 புண்ணியம் பண்ணால் வந்து மக்களுக்கு வந்து நான் இப்போ தெரிஞ்சதுனால ஒரு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் வந்து உங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கேன், அவர் உங்களுக்கு அவர் வந்து நான் வந்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இனிஷியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அது நான் ஃபோன் வாங்குறதுக்கு இல்லை, நான் வேற ஒரு பொருள் வாங்குறதுக்கு லோன் எடுத்தேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லோன் வந்து அப்படிதான் இனிஷியேட் ஆச்சு. ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த சிபில் ஸ்கோருங்கிறது அது ஒரு தனி டாப்பிக்கு. அது நம்ம ஒரு நாள் நம்ம பேசலாம். அதில் நம்ம உடன்படவே இல்லை. ஏன்னா அது கடன் வாங்க பழக்குவதற்காக உருவாக்கப்படுற ஒரு செயல் திட்டம். இது வந்து தனியாக பிரைவேட்டுகள் செய்கிற ஒரு நயவஞ்சக அரசியல்.
இது இப்போனா கடன் வாங்கி கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஏறிட்டு இருக்கும். அவன் திரும்ப கட்டாமல் எப்போ வேணாலும் விடலாம். ஆனால் அப்படி கட்டாமல் விட்டானா சிபில் ஸ்கோர் அடி வாங்கும். சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா சிபில் ஸ்கோர் அடி வாங்க வைக்கிறதுக்கே சில வேலைகளையும் சில ஆளுகள் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட பணமே இருந்தாலும் சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியில் அந்த பணம் எடுக்காமல் போயிடலாம் சிபில் அடி வாங்க வைக்கிறதுலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம கரெக்டாக அந்த டியூவை வந்து கட்டிக்கிட்டே இருந்தோம்னா சிபில் வந்து அடி வாங்காது. சரியா? இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ இந்த சிபில் ஸ்கோர்லாம் இன்க்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு இருக்க ஒரு மேஜரான ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு. உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது. நீங்கள் நார்மலாக ஏசி வாங்குறீங்க. இப்போ ஒரு ஏசி வீட்டுக்கு வாங்கலாம், ஒரு 40,000 வருதுன்னு வைங்க. இந்த 40,000 ஏசியை நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்குறீங்கன்னு வைங்க, திரும்ப அந்த கிரெடிட்டை நீங்கள் கட்டிடுறீங்கன்னா சிபில் ஏறிடும். ஓகே. சிபில் ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். கிரெடிட் நீங்கள் அடைக்க சிபில் ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதே இதை நீங்கள் நார்மலாக ஒரு ஏசி வாங்குறீங்க, டெபிட் கார்டு வச்சு வாங்குறீங்கன்னு வைங்களேன், சிபில் ஏறவே ஏறாது. அப்போ நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஃபோனோ ஏதோ வாங்கும்போது உன்னை நம்பி நான் எப்படி பொருள் கொடுக்குறது, நீ எப்படி காசு கட்டுவேன்னு கேட்கறதுன்னு அவன் நம்ம கொடுக்க மாட்டான். பிஹேவியர் இல்லை அதில், இல்லை நீ உன்னை நம்ப முடியாது அப்படின்றான். ஆனால் இவர் இல்லை, பல முறை கடன் வாங்கியிருக்காரு, கடன் கட்டியிருக்காரு, இவர் ஒரு அக்மார் கடனாளி, கடன்லையே வாழ்ந்துட்டு இருக்காப்புல மனுஷன் ஜாலியாக, அதனால இவருக்கு நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாவே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கையில் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதில் நீங்கள் பழக்கவும் படுத்திடுவீங்க. ஸோ உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கனால உங்களுக்கு ஹோம் லோனு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வாங்குறது அது ஒரு அத்தியாவசியமாக இருக்குது எல்லாருக்கும். ஒரு கார் வாங்குறீங்கிறதும் ஒரு தேவையாக இருக்குது. இப்போ கார் வாங்குறதுக்கு நீங்கள் லோனுக்கு கேட்டு நீங்கள் அலைஞ்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். தரமாட்டேம்மா தான் நான் சொல்கிறேன், மொபைல் ஃபோனுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஒரு காரோட அமௌண்ட்டுங்கிறது அதிகம் போது கொடுக்க மாட்டேம்மா, சிபில் பத்தலை அப்படிமா. அப்போ இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னென்னா கிரெடிட் கார்டு தான். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு பேங்கை சந்திச்சு கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கணும். அந்த கிரெடிட் கார்டை வாங்கி அந்த கிரெடிட் கார்டு மூலியமா ஒரு சில சின்ன சின்ன பொருட்களை முதல்ல உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கணும், கரெக்டாக அடைக்கணும். இது ஒரு வருஷம் பண்ணீங்கன்னா உங்களோட சிபில் ஏறி இருக்கும், நீங்கள் ஐஃபோன் வாங்கிக்கலாம். புரியுது. இவ்வளோதான் விஷயம். அது பண்ணலைன்னா ஒரு ரெடி கேஷை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம அவ்வளோ காசை கொண்டு போய் கொடுக்கும்போது அது ஒருத்தர்லேருந்து தெரிஞ்சு போயிடும். மனசு வராது. இவ்வளோதான் விஷயம். என்னடா இவ்வளோ காசு கொண்டு காசு கொடுத்து ஆரஞ்சு கலர்ல சோப்பு மாதிரி இருக்கு, இதை போய் என்னடா வாங்குறதுன்னு. நெக்ஸ்ட் செரி ரெட்லலாம் வருது அதே கலரா. 18 Pro Max. நான் என்ன சொல்றேன்னாங்க 18 Pro Max யாரும் வாங்காதீங்க. ஏன்? இப்போ வாங்கியிருக்கிறதோ வச்சிருக்கீங்கன்னா அதோட விட்டுருங்க, அதுக்கு அப்கிரேட் ஆகிறதுலாம் வேணாம். ஏன்னா அடுத்த வெர்ஷன் வரும். சரியா? இது இப்போ இதுக்கு அடுத்த ஒரு வருஷம் வரும், இதுக்கு அடுத்த ஒரு வருஷம் வரும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1.5 வருஷத்துக்குள்ள வரும். அந்த 1.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனல் கேப்பை வந்து ஆப்பிள் வந்து ஃபில் பண்ணிடும். அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் மாற்ற போகிறாங்க, புது ஃபீச்சர்ஸ் நிறைய வரப்போகுது. அதுக்கான இந்த டீசிங்கான சில இந்த கான்செப்டுவல் இதெல்லாம் வெளியே விட்டுருக்காங்க. ஸோ பட்டனே ஃபுல்லாக இல்லாமல் ஹாப்டிக்கை வச்சு மட்டுமேலாம் வரப்போகுது. ஓகே. இப்போ அல்ட்ரா உள்ள கொண்டு வரான், அல்ட்ரா கொண்டு வரான். அது அதுக்கு லைஃபே இருக்காதுங்க. அல்ட்ரா ஆப்பிளே கொடுத்தாலும் அதுக்கு லைஃப்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. பட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு இப்போ வச்சிருக்கீங்கன்னா அதை அப்படியே ஓட்டிடுங்க. ஓகே. அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன் வரப்போகுது. ஒரு வருஷத்துக்கு இதை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனல் லீப்பில் வரும் அது. ஸோ இப்போ நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே இருக்காது. எனக்கு இப்போ கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் ஆகுது. இப்படியே தள்ளி போட்டீங்கன்னா 19 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலாம், ட்ராப்ல இருந்து அடுத்து வாங்கிக்கலாங்க அப்படின்னு போயிடலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம் வைங்களா. ஸோ அதான் இது உண்மையாவே அட்வைஸுங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு வாங்காம விட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து அடுத்த வருஷம் நீங்க வாங்கும்பொழுது அது வேல்யூ ஃபார் மணியா உங்களுக்கு ஃபீல் ஆகும், பரவாயில்லையே அப்படின்னு இருக்கும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இது வந்து ஓல்டு ஆயிரும், ரொம்ப ஓல்டு மாதிரி ஃபீல் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு கேப்ல அது வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ ஓகே. இப்போ என்னன்னா இந்த மாதிரிக்கு வேற வழியே இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு. எனக்கும் தான் என்கிட்ட இப்போ வரைக்கும் நான் கிரெடிட் கார்டு என்கிட்ட இல்லை. பட் கிரெடிட் கார்டோடைய தேவையை எனக்கு உணர வச்சுட்டாங்க. ஒன்று வச்சுக்கோ அப்படின்னு அதாவது தள்ளுறாங்க நம்மள. வேற வழி இல்லை, இந்த உலகத்தோட நீ வாழணும்னா கிரெடிட் கார்டு நீ வச்சு தான் ஆகணும். கிரெடிட் கார்டு இல்லாமல் உன்னால் ரொம்ப நாளைக்கு இங்கே உனக்கு எதிர்பார்க்குற பொருட்களை உன்னால் வாங்க முடியாது, லோன் உனக்கு கொடுக்க மாட்டோம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அவன் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறான். இல்லைங்க என்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வருமானம் இருக்குது, என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் காமிச்சாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது, காமிக்கிறோம், வாங்க முடிஞ்ச கேட்டகரிக்குள்ள தான் வருது. இது ஐடி ஃபைல் ஆயிருக்கு, இன்கம் டேக்ஸ் 5 வருஷத்துக்கு இருக்குது, இது இருக்குது. இதெல்லாம் விட எனக்கு சிபில் ஸ்கோர், அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற ரெக்கார்டுங்க. இன்கம் டேக்ஸுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ரெக்கார்டு, கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற ரெக்கார்டு. இன்கம் டேக்ஸே நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து லோனுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஆனால் கிரெடிட் கார்டை நீங்கள் வச்சு அது மூலமா சிபில் ஸ்கோர் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா லோனுக்கு எலிஜிபிள். இதுதான் இந்த உண்மையான உலகம் இன்னைக்கு. இது எப்படி இருக்குன்னா, பொண்ணு கேட்டு போனா பொண்ணு தர மாட்டேன், ஏன் தர மாட்டேன், உனக்கு தான் டிவைஸே ஆகலையே, அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற. அப்படிதான் இருக்கு. நீ தான் கடனே வாங்கல, நீ இப்போ வாங்கி எப்படி கட்டிடுவேன்னு கேட்குறாங்க.
ஒருத்தன் கடன் வாங்காம வாழ்ந்துருக்கானடா இவ்வளவு வருஷம், இப்ப அவனுக்கு ஒரு தேவைன்னு தாண்டா கடன் கேட்க வரான், அவன் தாண்டா கட்டுவான். நீங்க என்னன்னா கடன் வாங்குறவன் தான் கட்டுவான்னு ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா கடன் வாங்கி கட்டி பழகுனவங்க அதை கரெக்டா கட்டிட்டு இருப்பாங்கிறது அவனோட பாயிண்ட். புதுசா ஒருத்தன் வாங்கிட்டு அவன் ஓடிடக்கூடாதுங்கிறது அவங்களோட பாயிண்ட். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துக்கு இந்த மாதிரி கிரெடிட்லயோ லோன்லயோ எடுக்கிறது வந்து நாட் அட்வைசபிள். தவிர்த்துருங்க. அதாவது ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுக்கிறீங்கன்னா அது ஓகே. பெரிய விஷயம் இந்த செஞ்சு ஒரு கார் எடுக்கிறீங்க, அது 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா வரும். கண்டிப்பா காசு அவ்வளோ நம்மகிட்ட இருக்காது. நம்மகிட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கலாம். இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டு நம்ம லோன் தான் போட்டு எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். காருக்கான தேவை இருக்கும்போது நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அந்த லோனை நம்ம பேர் பண்ணணும். அதுக்கு லோன் ஓகே, அது புரியுது. பட் நான் ஒரு ஐஃபோனுக்கு நான் லோன் எடுக்கிறேன், ஒரு லேப்டாப்புக்கு லோன் எடுக்கிறேங்கிறது வந்து நாட் அட்வைசபிள். இப்போ காருமே டிப்ரீசிங் இதுதான், அசட் தான். ஆனாலும் நமக்கு வேற வழி இல்லை, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. பட் இது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் சேர்த்து வச்சா கூட ஒரு லேப்டாப் வாங்கிடலாம், ஒரு ஐஃபோன் வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 மாதம் எக்ஸ்ட்ரா நமக்கு வர காசுகளை சேர்த்து வச்சோம்னாவே வாங்கிட முடியும் தானே. அப்போ இந்த மாதிரி ஐட்டங்களை இப்படி நம்ம டைரெக்டாக வாங்குறது தான் அறிவுடைமை. ஆனால் கடன், பெரிய கடன் வாங்குறதுக்கு சின்ன சின்ன கடன் வாங்கணுங்கிற தேவை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இதையும் நம்ம இதில் வாங்க வேண்டிய சூழலுக்கு நம்மளை தள்ளுகிறார்கள். எல்லார் கையிலயும் ஒரு கிரெடிட் கார்டு இருந்தா தான் உனக்கு பெரிய கடன் கிடைக்குங்கிறாங்க. இல்லைன்னா கெஞ்சிட்டு அலையணும், ஒவ்வொரு பேங்க்கா ஏறி இறங்கணும். அதுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு சரியான மைண்ட் செட் இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரிக்ரெட் ஆயிரும், போப்பா அப்படின்ட்டு. அது தோணிடும், அது தோணும். அது கண்டிப்பா 2-3 பேங்க்ல ரிஜெக்ட் பண்ணாங்கன்னாவே உங்களுக்கு தோணிடும். ஸோ பேசிக்காக வந்து அது யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் யூடியூப் வருவாய் இருக்கிற மக்கள் வந்து லோன் விஷயத்தில் லாக் ஆகிருப்பீங்க, பார்க்குறவங்களுக்கு தெரியும். வருமானமே வந்துட்டு இருந்தாலும் அது வந்து இப்போ இதே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுத்துருவான். ஏன்னா கவர்மெண்ட் பேயில் இருக்கீங்க, கண்டிப்பாக காசு வரும், அது நிலையான வருமானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. யூடியூப்ல அது எதுவுமே நிலையான வருமானம்னு கன்சிடர் செய்யப்படாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஒரே ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு தான். இது யூடியூப் மட்டும் கிடையாது, பிஸ்னஸுக்கும் அதே தான். பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், எனக்கு அதில் இவ்வளோ லாபம் வருது அப்படின்னாலுமே இதே கணக்கு தான். சிபில் ஸ்கோர் தான் உங்களை காப்பாற்றும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் வருமானம் வருது, இல்லை இதே தான் ஆன்லைனில் நீங்கள் வந்து வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூடியூப் மட்டும் இல்லை, ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆட் ரெவன்யூஸு, கூகுள் ஆட் ரெவன்யூஸு, இல்லை வேறு ஏதாவது வெப் டெவலப்பர், இது மாதிரி ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே சிபில் ஸ்கோரை வச்சு மட்டும்தான் லோன் கிடைக்கும். லாக் ஆகிரும். ஸோ இப்போ சிபில் ஸ்கோர் எனக்கு நான் ஏற்றணும்னா இருக்கிறதுலே எளிய வழி கிரெடிட் கார்டு மட்டும்தான். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் சிபில் ஸ்கோர் ஏற்றுறதுக்கு இருக்கிற ஒரே ஈஸியஸ்ட் ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு. இல்லைன்னா எந்த லோனே கொடுக்க மாட்டாங்க. எப்படி லோனை வாங்கி எப்படி டியூவை கட்டி அந்த டியூவும் ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஒரு கார் லோன் வச்சிருக்கேன்னா கார் லோனுக்கு நம்ம மாதம் மாதம் கட்டுற காசு சிபிலை ஏற்றிட்டு இருக்கோம். ஆனால் கார் லோன் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்ல, அப்போ அதுக்கு நான் சிபில் இருக்கணும்ல. சில பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க இது ஓகேன்னு பேங்க் மேனேஜர்ஸ் கொடுக்குறது தான். அவங்க வந்து சரி ஓகே இவர் கட்டிடுவாரு நம்பிக்கையில் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க நாளைக்கு கேள்விக்கு அவங்க தான் பதில் கொடுக்கணும். அவருக்கு கட்டலைன்னா இத்தனை ட்ராப் அவுட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து லேண்ட்லன்னா அப்புறம் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கரெக்டா? ஸோ அவங்க வந்து ஒரு ஓன் ரிஸ்க்ல சரி ஓகே இவருக்கு கட்டிடுவாருன்னு நம்பிக்கையில் கொடுக்குறது அது வேற. பட் நார்மல் பீப்புளுக்கு நீங்க அவங்களுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வேற வழி இல்லை, கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு ஒரு 2-3 பொருள் அவங்க அதில் வாங்கி, இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்களே கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு 10,000க்கு ஒன்று வாங்குங்க, அடுத்து ஒரு 25,000க்கு ஒன்று வாங்குங்க, அப்புறம் ஒரு 50,000க்கு ஒரு பொருள் வாங்குங்க. இது 3ஐயும் முடிச்சு விட்டிங்கன்னா அடுத்து 1.5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணிடுவான். சரி ஓகே சிபில் உங்களுக்கு இருக்கு எடுத்துக்கோங்கன்றுவோம். அப்போ இது முடியும் போது அடுத்து 3 லட்சத்துக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கினீங்கன்னா அடுத்து ஒரு 5 லட்சத்துக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ 5 லட்சத்துக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சரி இவ்வளோ சிபில் ஸ்கோர் இருக்கு காருக்குன்னா ஓகேன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோதான். கார்னா பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி கார் லோனை கட்டி முடிச்சிங்கன்னா ஹவுசிங் லோனுக்கு எலிஜிபிள் கிடைக்கும். ஸோ இப்படிதான் இதெல்லாம் முடியறப்போ நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு முடியும் பொழுது நம்மளும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருவோம். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து செட்டப் இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து தவிர்க்கணும் அப்படின்னா ஏன் தவிர்க்கணும்? கிரெடிட் கார்டுனால நிறைய பேர் போயிட்டு சிக்கி சின்ன பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன பண்ணாம எப்போ ஆவீங்கன்னா கட்ட முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து மாட்டுறீங்கன்னு வைங்க. இப்போ சிபில் என்ன ஆகும்? எதுக்காக நம்ம கிரெடிட் கார்டு இப்போ வாங்குறீங்க? சிபில் ஸ்கோர் கொஞ்சம் ஏற்றினோம்னா நாளை பின்ன நல்லா கடன் தான். இப்போ ஏதோ ஒரு காரணத்துல உங்களால் கடன் அடைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இப்போ அடுத்து என்ன ஆகும்? கிரெடிட் கார்டு மூலமா சிபில் ஸ்கோர் செம்மையா அடி வாங்கிடும். திரும்ப எதுக்கு நீங்க கார்டு வாங்கினீங்க அதுக்கான பயனே இல்லாமல் போயிடும். கரெக்டா?
இதில் இன்னொரு பிரச்சனையும் நடக்குது. நிறைய பேருக்கு வந்து வேணும்னே வந்துட்டு சில பேங்க்ஸ்லாம் வந்துட்டு ஒரு தவணையை ஒழுங்காக எடுக்காம விட்டுறது, நம்ம கவனிக்காம விட்டுருவோம், அது பார் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக சிபிலும் அடி வாங்கிடும் நமக்கு. இந்த வேலையெல்லாம் நடக்குது. அது லீகலாக ஒரு மாதிரி பேக்ரவுண்டில் சில எச்சத்தனம் பண்ணுறாங்க. அது எதுக்கு அதை பண்ணுறாங்கலாம் நமக்கு தெரியல, ஆனால் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. அதனால திருப்பி நம்மளுக்கே பாதிப்பு வரும். அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர முடியாது நம்ம. அந்த மாதிரி ஒரு லாக்டு சுச்சுவேஷன்லேயே நம்ம இருப்போம். பணம் வந்து நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பேசிக்காக சிஸ்டம் உங்களை நம்பலை, நீங்கள் எப்படி சிஸ்டத்துக்குள்ள வாழ்வீங்க? இந்த கட்டமைப்பு உங்களை வந்து கடன் கொடுத்தா நீங்கள் கட்ட மாட்டீங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் உங்கள் கையில் இருக்க காசு வச்சு தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். நம்மக்கிட்ட பெருசாக காசு இருக்காது, பெருசாக எதுவுமே சாதிக்க முடியாது. பெரிய ஒரு வீடு வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்காது, கடைசி வரைக்கும் ரெண்டட் ஹவுஸ் தான். இப்படி தான் ஒரு ட்ராப்பில் நம்ம அது மிடில் கிளாஸ் ட்ராப்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான். இப்போ பணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ராப்பே இல்லை. அவங்க வந்து அப்படியே வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நமக்கு அந்த ட்ராப் இருக்கும், நம்ம அதை நல்லா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு வீடு வாங்கலான்னு ஒரு அப்ரோச் பண்ணால் பேங்க் லோன் கொடுக்காது. நம்மளால டியூ கட்டுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கும், லோன் கொடுக்க மாட்டான். நீ அப்படியே வாழுன்ற மாதிரி. அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம ட்ராப் ஆகிக்குவோம். அப்போ நமக்கு லோன் எவ்வளோ எலிஜிபிள்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கும். அதில் வீடே வாங்க முடியாது சென்னையில். யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுமா சென்னையில்? வாங்க முடியாது. நீங்கள் வீடு வாங்கணும்னாவே குறைஞ்சபட்சம் சென்னைன்னு சொல்லிக்கிற இடத்துல நீங்கள் வாங்கணும். சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்லி திருச்சியில் சொல்லுவான் லேண்ட், அது வாங்க முடியாது. ஸோ சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்கிற உண்மையாகவே சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க இடம் கூட 70 லட்சம் தான் வரும் ஒரு ஃப்ளாட். 70-80 70 வந்துடும். மினிமம் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா கூட 70 வந்துடும். கொஞ்சம் வசதியாக 3 BHK, இன்னும் கொஞ்சம் முக்கியமான இடம்னு போச்சுன்னா 1க்கு மேலே போயிடும், 1.5 வரும். கொஞ்சம் சென்டர் ஆஃப் த சிட்டின்னு போனீங்கன்னா 3க்கு வந்துடும். 3 கோடிமா அப்பார்ட்மெண்ட்டுக்கு. 3 கோடிக்கு எங்கே போய் ஏன் லோன் கொடுக்குறாங்க? வாழ்றதுக்கு 3 கோடியும் கொடுத்து. ஸோ 3 கோடிக்கு நம்மளால வாங்க முடியாது, லோன் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளாலும் கட்ட முடியாது. 3 கோடிக்கு வாங்கினீங்கன்னா எத்தனை லட்சம் டியூ கட்டி மாளாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அங்கே ஃபுல்லாக லாக் ஆயிரும் நம்ம. அப்போ நம்மளோட வளர்ச்சி வந்து ஒரு லிமிட்டட் இது. அதுதான் வந்து மிடில் கிளாஸ் ட்ராப்புங்கிறது. அந்த ட்ராப்பில் நம்ம மாட்டிக்குவோம். இந்த ட்ராப்பில் மாட்டாமல் தப்பிக்கணும்னா அதுக்கு வேறு வழி என்னென்னா, அவன் நமக்கு வகுத்து கொடுத்த வழியிலேயே ட்ராவல் பண்ணி வந்தால் தான் உண்டு, வெளில வரணும். ஆனால் அதுலேயும் நமக்கு சில சர்க்கிள் இருக்கும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சியாக நமக்கு ஒரு செலவாகி போச்சு, இதாயிடுச்சுன்னா நமக்கு இந்த பிளானிங்கே சொதப்பிடுமே. ஃபுல்லு எல்லாமே அடி வாங்குவோம். செயின் ரியாக்ஷன் மாதிரி அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு வருது, லாக் ஆயிருவோம். மெடிக்கல் செலவு வந்தாலே முடிச்சு விட்டுருவோம், அவ்வளோதாங்க, லாக் ஆயிருவோம், முடிஞ்சு போச்சு. இல்லை யூடியூப் வந்து ஏதாவது மானிடைசேஷன் பாலிசியை மாத்திரானா முடிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் அந்த மிடில் கிளாஸ் ட்ராப்புங்கிறது. இதுலேருந்து வெளியில் வரவங்க ரொம்ப ரேர் அக்கேஷனில் தான் வெளியில் வராங்க. இல்லை இப்போ இதில் இன்னொரு விஷயம், வட்டி. யாருமே கிரெடிட் வந்து சும்மா கொடுக்கலாம், அந்த வட்டி. ஸோ இந்த வட்டி வந்து ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு விஷயமா தானே இருக்கும் பேசிக்கலி. இந்த கிரெடிட் கார்டு வட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அது வட்டியாக ஆகிறதுக்கு முன்னாடி அது முடிச்சிடணும். அதுதான் அது கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா தான் தப்பிப்பீங்க. கிரெடிட் கார்டில் வட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட வட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். பேங்க்கோடைய பர்சன்டேஜ் இருக்காது. அதாவது பேங்க்கே இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு பேங்க் எடுக்கிறீங்க, அந்த நார்மலான பேங்க்கோடைய ஒரு கடனுக்கான வட்டி அப்படின்னு இருக்குன்னா அது லோனுக்கு ஒவ்வொரு லோனுக்கு மாறும். இப்போ கார் லோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹவுசிங் லோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கார் லோன்லாம் கொஞ்சம் அதிகமான வட்டியாக இருக்கும், ஹவுசிங் லோன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேரி ஆகும். எத்தனை பர்சன்டேஜ், 9%, 6%, 10% வேரி ஆகும். கிரெடிட் கார்டோடைய வட்டி வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மீட்டர் வட்டி மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது கொஞ்சம்னா ஒரு 15% to 20% வட்டி இருக்கும். சம டேமேஜ், புரியுதா? அப்போ அது வட்டிக்கு போகும்போது அது உங்களுக்கு லாக் ஆகும். அது ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வட்டி பெருக 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 உங்களோட கடன் அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதுதான் அதோட சேட் எண்டிங்காக போயிட்டு கட்டிடணும். டக்குன்னு கட்டிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு ஓகே. ஸோ மாத சம்பளம் இருக்கவங்களுக்கு அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ மாத சம்பளம் இல்லாதவங்க கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா, அதுவும் சிலர் கிரெடிட் கார்டில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தைங்கலாம் சும்மா இல்லாமல் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்குறதுக்குலாம் கற்றுக்குச்சுங்கன்னா அதுக்கு வாட்டி நடந்திருக்கு. அமேசானில் வந்துட்டு எத்தனையோ லட்சத்துக்கு ஃபுல் வேல்யூக்கும் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி விட்டுருச்சு. அது எல்லாத்தையும் கொண்டு பொருள் இறக்கிட்டான். ஸோ கடன் வாங்கியாச்சு கணக்கு, அப்போ அதை உடனே அடைக்கணும்ல. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்குது இதில். சின்ன குழந்தைங்க எப்படி பண்ணுது ஓகே. ஸோ பேசிக்கலி நம்மகிட்ட இதில் ஒரு டெம்டேஷன் இருக்குது. நம்மளால கிரெடிட் கார்டு நினச்சா வாங்க முடியும், கிரெடிட் கார்டு ஆனால் அது கடன், பட் கிரெடிட் கார்டு நினச்சா வாங்க முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரு நம்மளை வந்து வாங்க வச்சிரும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அன்றைக்கி போய் ஃபோன் கடையில் போனீங்க, அவன் என்ன சொன்னான், முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகே வந்துட்டீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எதுவுமே தான் இருக்கீங்க. வேற ஒருத்தவங்க உங்களுக்கு ஐஃபோன் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. நான் எடுத்து காட்டுவேன், சரி வேணாம் சரியா விடுங்க பாவம். சரியா ஒரு எதுவும் பெருசாலாம் நினச்சிக்காதீங்க, சாதாரண ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிருக்கேன் நான். ஐஃபோனா இல்லையா? மை ஃபோன் அவ்வளோதான். அது ஐஃபோனா இல்லையா?
ஐஃபோன் தான். அப்புறம் என்ன விட்டுருங்க. சரி, ஓகே. அதான் மச்சா இருக்கணுங்க இதுக்கெல்லாம், மச்சா இருக்கணும். சரி, இல்ல அது டெம்டேஷன் தானேங்க. சின்ன குழந்தைங்களை விடுங்க, தெரியாம பண்ணுது. இத்தனை பெரியவங்க வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போதே வாங்க தானுங்க செய்வாங்க. நான் அதே தான் கேட்குறேன். இப்போ குழந்தைய விட்டுருங்க, உங்களுக்கு நான் வரேன். நீங்க கார்டு வச்சிருந்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்களா மாட்டீங்களா? அந்த அவமானத்துக்கே காண்டாகி வாங்கியிருப்பீங்க. அன்னைக்கு அது என்ன ஈகோ டச் பண்ணி நான் வாங்கியிருப்பீங்க. இது பேசிக்கா வாங்கிருப்போம். இப்படிதான் நிறைய பேர் போய் மாட்டி தான் வாங்குவோம். அது இருந்துச்சுன்னா வாங்கிடுவோம். இப்போ புரியுதா என் குடும்பத்தில் ஏன் அதை வாங்க விடாம வச்சிருக்காங்கன்னு? இன்னைக்கு வரைக்கும் நான் கிரெடிட் கார்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, டெம்ப்ட் வரும் அப்படிங்கிறனால எங்கள் வீட்டில எல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கே தெளிவாக தெரியுது, சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் கடனை இனிமேல் வாங்க முடியும். இதுதான் இன்னைக்கு உலகத்தோடு ஒத்து வாழ்றதுங்கிற சுச்சுவேஷனுக்குள்ள வரும் பொழுது கடன் வாங்காமல் நம்ம ஒரு பொருளையோ ஒரு வீடியோ நம்மளால் கட்டவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்போ சிபில் ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகிருந்தா தான் முடியும். ஆனால் சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கடனாளிக்கு பழக்கப்பட வேண்டியது தான் இந்த உலகத்தோடைய ஒரே பாதை. இந்த பாதைக்கு நீங்கள் எதிராக நிற்கும் போது அது அடி கொடுக்க தான் செய்யும். அந்த அடியை நம்ம வாங்கி தான் தீரணும். சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. இதை வச்சு அது வச்சு இதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படா வாழ்றீங்க, எப்படா காம்ப்ளிகேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அதெல்லாம் லாக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக லாக் ஆவாங்க. அது அவங்களுக்கு எல்லாமே அடி வாங்கிடும். கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை போச்சு நான்ட்டு இருப்பாங்க, திவால் ஆயிரும். என்னங்க லீகலா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க? கிரெடிட் கார்டு ஃப்ராடு தானே. அது எல்லாம் கிரிமினல் கேஸ் இந்த மாதிரி தான் வரும். எக்கனாமிக்கல் கிரிமினல் கேஸ் மாதிரி வரும். அதில் பாதிப்புனா அரெஸ்ட்டு இதெல்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப நாளாக ஆகும்னு வைங்களேன். அதுக்குள்ளே ஏதாவது இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ள மானத்தை வாங்கிடுவாங்க. மானத்தை வாங்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், மற்ற ஆப்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கிரெடிட் கார்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கடன் வாங்குற ஆப்ஸ் இதோட கிரெடிட் கார்டு எவ்வளவோ பரவாயில்ல. பட் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கோம்னா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் நம்மகிட்ட அதிகமாக இல்லைன்னா கிரெடிட் கார்டு வாங்கிடாதீங்க. அந்த மாதிரி நபர்கள் பக்கமே நான் என்ன சொல்றேன், செல்ஃப் கண்ட்ரோலே இருந்தாலும் நான் சொல்றேன் சர்டைன் சிச்சுவேஷன்ஸ்ல அதை வாங்க வேண்டிய சூழலுக்கு நம்ம ஈகோ இல்லை வீட்டில் இருக்கவங்க குழந்தை அடம் பிடிக்குது, ஏதோ ஒன்று நம்ம வந்து அங்கே ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல நம்ம வந்து வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருவோம். காசு இல்லைன்னா நீங்க நினைச்சாலும் வாங்க முடியாது, வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. அதனால அவமானம் பண்ணா அவமானத்தை தாங்கிட்டு வந்துருவோம். ஆனா கிரெடிட் கார்டு இருக்குன்னா அவன் நம்மளை அவமானப்படுத்துறானா, இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இருந்தா நம்மளை அவமானமே படுத்த மாட்டான், நம்மள தலையில கட்டி விட்டு போயிடுவான். அவ்வளவுதான் சார். வாங்க சார், நீங்க வாங்காம என்ன சார், என்ன சார் உங்க வீடியோ எல்லாம் எவ்வளவு பாத்துருக்கோம். நீங்களே இந்த போன் வச்சிருந்தா எப்படி சார் இதை தூக்கி போடுங்க சார், இப்பவே நான் மாத்தி கையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனே ஸ்கிராச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ரைட் சார். இப்போ எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் இதன் மூலமா நல்லா பயனடைகிறாங்க, எந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க? ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ப்ளஸ். ஏன்னா மாத சம்பளம் இருக்குது, அவங்களோட சம்பளம் ஒரு லிமிட்டும் அதிகங்கிறனால அவங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ மாத சம்பளத்தில் இருக்கவங்க ஒரு டிவைஸ் வாங்குறாங்க, ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு 2 லட்சத்துக்கோ 3 லட்சத்துக்கோ வாங்கினா அவங்க அதை ஈஸியாக அக்சஸ் பண்ணி வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு சம்பளமும் வந்ததுனால அது கரெக்டாகவும் முடிஞ்சு போயிடுது, பெரிய அளவில் லாக் ஆகிறது இல்லை. சம்பளம் இல்லாமல் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிரெடிட் கார்டு கையில் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இதில் இந்த சிபில் இந்த மாதிரி ஏறுறதுக்கு அது ப்ளஸ்ஸு. பட் அந்த மாதம் அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னா கிரெடிட் கார்டை அவங்க கரெக்டாக பயன்படுத்தலைன்னா உள்ளதும் போனது நல்ல கண்ணாங்கிற மாதிரி எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடும். அவங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்க். இப்போ நம்மள மாதிரியான கேட்டகரிக்கு ரிஸ்க் தான். நம்ம கையில் கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம்னா அது ரொம்ப பார்த்து பண்ணணும். அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஐடி வச்சிருக்கவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைனாலும் அவங்க வந்து மாசம் சம்பளம் வருதுன்னு இது பண்ணிக்கலாம். ஆனால் ஐடியில் டக்குன்னு லே ஆஃப் பண்ணிட்டானா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. பட் இன்றைய சூழலில் கிரெடிட் கார்டு என்பது சிபில் ஸ்கோருக்கு தேவை. அது தேவை இல்லைன்னு சொல்லும்போது அதை சஃபரிங்கை நம்ம ஃபேஸ் பண்ணணும். நான் ஃபேஸ் பண்ணுறேன். நம்மளால எதுவுமே ஒரு இஎம்ஐல வாங்க முடியாது, எந்த ஒரு பொருளும் வாங்க முடியாது. இவன் அமேசானில் கூட இஎம்ஐல எந்த பொருளும் எடுக்க முடியாது. கிரெடிட் கார்டு இருந்தால் எடுக்கலாம். அமேசானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நீங்கள் கொடுத்து இஎம்ஐல எடுத்துடலாம், அப்புறம் கட்டிக்கலாம். இல்லைங்க, நான் சொல்கிறது 0 இஎம்ஐயே இருக்குது. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஃபோனே நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமையே வெறும் மாசம் 10,000 கட்டி நீங்க வாங்குற ஆப்ஷன் நமக்கு இருக்கும் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா. அப்ப அது எவ்வளவு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. இப்ப ஒட்டுக்கா ஒரு 1,80,000 அது 1,80,000 இன்னும் கொஞ்சம் அதிகம். சரி, ஓகே, 1 லட்சத்துக்கு மேல வருது இல்ல, 1 லட்ச ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபாய்க்குன்னா இப்ப 10 மாசத்துக்கு 10,000 நமக்கு அது பெருசா கையே கிடைக்காது. ஆனா அந்த மாசத்துக்கு 1 லட்சம்னா இப்ப நான் ஒரு பொருள் வாங்கணும்னா நான் ஒட்டுக்கா கட்டி தானே வாங்குற மாதிரி இருக்கு. அப்ப எனக்கு அது பெரிய டிப் ஆகுதுல்ல, அதனாலே என்னால் வாங்க முடியுது, எதுவுமே வாங்க முடியாது. சரி, 10,000 தவணைங்கும் போது வெளியில நீங்க இஎம்ஐ எடுத்தீங்கன்னா அது எங்க போய் நிற்கும், எங்கே போயிடும். அது வந்து அதுக்கு ஒரு வட்டி அதுன்னு அது கஷ்டமா இருக்கு. பட் இந்த இதுல நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா 0% இஎம்ஐல எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஒரு மொபைல் எடுக்கிறோம் அப்படின்னா மாசம் 5,000 மாசம் 10,000 போது நமக்கு அது ஒரு பெரிய செலவாகவே இருக்காது. கொஞ்சம் ஈஸியாக நம்மளால அந்த பொருட்களை வாங்க முடியும். அப்போ அதில் அதான் சொல்கிறேன்னா ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது,
சில Minus கிரேட்டர் மைனஸும் இருக்கு. நம்ம கரெக்டா பண சர்க்குலேஷன் இருக்குன்னா பிளஸ், ஆனா பண சர்க்குலேஷனை நம்ம முழுசா நம்ப முடியாது, அது சில நேரங்கள்ல காலை வாரி விடும் தானே. ஸோ இதுதான் விஷயம். இன்னைக்கு இருக்கிற தேதியில ஒரு காலகட்டத்தில் கிரெடிட் கார்டுனா பணக்காரங்க தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அப்புறம் இருக்கிற காலகட்டத்தில் வந்து கிரெடிட் கார்டு வந்து கிரெடிட் கார்டு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதன் மூலியமா நிறைய வந்து ஒரு மைனஸ் சந்திச்சவங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சூழ்நிலையில நீங்க சொல்ற மாதிரி அதை கரெக்டா பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. பட் இதுல வந்து இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன சொல்றேன்னாங்க, உங்க கையை இப்படி வச்சுக்கோங்க, சூரியனை நோக்கி இப்படி வைங்க, வச்சு இப்படி ஓட்டையா கை இருந்துச்சு வைங்களேன். அந்த நம்பிக்கை இருக்கு தெரியுமா நம்ம ஊர்ல? அப்படியே ஓட்ட கைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதாவது என்னன்னா, அது ஒரு சும்மா ஒரு மித்து நம்பிக்கை தான். அதாவது என்ன, கையை அப்படி வச்சுட்டு அடைச்சிட்டோம்னா இப்படி வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா ஓட்டையா கை தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து அதிகமா பணம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அந்த கையில அந்த ஓட்டை இல்ல நல்லா டைட்டா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கஞ்சபிஸ் நிறைய இருப்பாங்களாம், ஸ்பெண்ட் த்ரிஃப்டா இருக்க மாட்டாங்களாம். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை. நிறைய பேர் நம்ம ஊர் பக்கம்லாம் எந்தெந்த ஊர்லாம் இருக்குன்னு தெரியல, எங்க ஊர்ல அந்த நம்பிக்கை இருக்கு. குழந்தை அதே போல குழந்தை பிறந்த உடனே குழந்தை கையை விரிச்சு வச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிடுமா, இறுக்கமா பிடிச்சுன்னா கெட்டியா அந்த குழந்தை. ஸோ இந்த மாதிரிலாம் சும்மா ஜாலியா இருக்கும் அதை கேட்கறதுலாம். ஆனா இது இப்போ எத்தனை பேர் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கேமரா பின்னாடி இருக்க தம்பியே இப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க சூரியன்ல பார்க்கணுங்க, நம்ம டியூப் லைட்ல பார்த்தா எப்படி? இல்ல நார்மலா நீங்க வச்சு பார்த்தாவே தெரியும். இப்போ எனக்குலாம் வந்து ஓட்டையா கிடக்கும். ரைட்டு, நம்ம கையை யாரும் பாத்துறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மிக்க நன்றி பாரு. நன்றி.